நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவின் இன்பமான நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திக்கும்படியாய் கர்த்தர் பாராட்டின கிருபைக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். சங்கீதம் 23:1-2. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். Psalms 23:1-3. The Lord is my shepherd, I shall not want. He makes me lie down in green pasture. He leads me beside still waters. He restores my soul. He leads me in path of righteousness for his name's sake. Amen. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய ஆண்டவர் நம்முடைய தகப்பன் மாத்திரமல்ல, நம்முடைய இரட்சகர் மாத்திரமல்ல, நம்மை அவர் மீட்கிற மீட்பர் மாத்திரமல்ல, அவர் நம்முடைய நல் மேய்ப்பனாய் இருக்கிறார். நல் மேய்ப்பன் என்றால் என்ன? தன் மந்தையை நல்ல வழியில நடத்துகிற ஒரு மேய்ப்பன் தான் நல் மேய்ப்பன் என்று அழைக்கப்படுவான். அது மாத்திரமல்ல, நம்முடைய நல் மேய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்து அவர் என்ன செய்தார்? தன்னுடைய ஜீவனையே கொடுத்திருக்கிறார். ஆமென். உலகத்தில் உள்ள ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் மீட்கும்படியாய் தன்னுடைய ஜீவனை கொடுத்த ஒரு நல்ல மேய்ப்பனாய் தான் இயேசு கிறிஸ்து இன்னும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். ஆடுகளுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தவர். எனவேதான் அவரை நாம் இயேசு கிறிஸ்து என்ற நல்மேய்ப்பன் என்று நாம் அழைக்கிறோம். ஆம், இந்த நாளிலும் அந்த நல்மேய்ப்பன் நம் ஒவ்வொருவரையும் கூட அவர் என்ன செய்வார்? நம்மை அவர் அற்புதமாய் வழி நடத்துவார். நமக்கு தேவையான தன்னுடைய வார்த்தைகளினாலே உங்களையும் என்னையும் அவர் அற்புதமாய் போஷிப்பார். தன்னுடைய வார்த்தைகளினாலே நம்மை ஆறுதல் படுத்துவார். தன்னுடைய வார்த்தையினாலே நமக்கு சுகத்தை கொடுப்பார். தன்னுடைய வார்த்தையினாலே நமக்கு அவர் நம்பிக்கையை கொடுப்பார். இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தையினாலே உங்களுக்கும் எனக்கும் அவர் சமாதானத்தை கொடுப்பார். ஆமேன். அவர் புல்லுள்ள இடங்களில் நம்மை மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டைகளை நம்மை கொண்டு போய் விடுகிறாராம். ஆமேன். அவர் தான் நம்முடைய மேய்ப்பன். அது மாத்திரமல்ல, நம்முடைய ஆத்துமாவை அவர் தேற்றுகிறார். நம்முடைய ஆத்துமாவை தேற்றுவது தேவனுடைய வார்த்தை மாத்திரமே. உலகத்தில் உள்ள எந்த பொருட்களாலும், உலகத்தில் உள்ள எந்த சந்தோஷத்தினாலும், உலகத்தில் உள்ள எவ்விதமான காரியத்தினாலும் நம்முடைய ஆத்துமாவிற்கு சந்தோஷம் கிடைக்காது, நிம்மதி கிடைக்காது. நம்மை நீதியின் பாதையில் நடத்துகிற தேவனுடைய வார்த்தை மாத்திரமே அதை செய்ய முடியும். எனக்கு அன்பான தேவச்சனமே, இந்த நாளிலே கர்த்தர் உங்களை தேற்றும்படியாய் விரும்புகிறார். நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காய் தன் ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஆமேன். அந்த மேய்ப்பன் உங்களோடு கூட இந்த நாளிலே அவர் வருவார். கவலைப்படாதிருங்கள். வேதம் சொல்கிறது, மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார். ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே காத்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவாராம். ஆமேன். அவர் இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறார். ஆமேன். என் ஆடுகளை நான் மேய்த்து அவைகளை நான் மடக்குவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமான தேவஜனமே, எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். நம் இயேசு ஜீவிக்கிறபடினால அவர் உங்களையும் என்னையும் அற்புதமாய் வழி நடத்துவார். தேவனுடைய வார்த்தையை நாம் நம்பி விசுவாசிக்கின்ற போது நம் ஒவ்வொருவரையும் அவர் நல்ல மேய்ப்பனை போல மேய்ப்பார். அவர் உங்களுக்கும் எனக்கும் ஜீவ நதி அண்டிலே நம்மை கொண்டு போய் நிறுத்துவார். நம்புவோம், விசுவாசிப்போம். கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த நாளிலே உங்களுடைய வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. நீர் எங்களுடைய நல்ல மேய்ப்பனா இருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா. எங்களை நீர் அப்பா நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல எங்களை வாழ்த்தி ஆண்டவரே, எங்களை அப்பா அந்த வற்றாத நதியுள்ள இடங்களிலே எங்களை எப்போதும் வழி நடத்துகிற உம்முடைய கிருபைக்காக நன்றி. எங்களுக்காக ஜீவனை கொடுத்த உம்முடைய அன்பிற்காக நன்றி அப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் வழி நடத்திடலும். மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். God bless you. Jesus loves you. Amen.